இப்போது மியூசிக்னா ஒரு சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு நம்ம படிக்கணும்னா சிலபஸ் ஒன்று வேணும். வராக நதிக்கர ஓரம் ஒரே ஒரு பார்வையை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன், கனாவாய் ஓடி மறைஞ்சேன். Hi, this is Padma Shankar, violinist, and you're watching me on TalksOfCinema.com. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா. திஸ் இஸ் ஷர்னட்டா வெல்கமிங் தி ஏஸ் வயலினிஸ்ட் மிஸ்ஸஸ் பத்மா சங்கர் மேம். ஹலோ. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆரம்பத்திலே ஒரு வயலின் வாசித்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்காக வயலின் வாசிக்க முடியுமா? நிச்சயமாக, டெஃபினட்டாக வாசிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம்.
சூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன கதை மேம்? ஏன் சூட் ஆகாதுன்னு சொன்னாங்க? ஸோ இது பெரிய கதை தான், ஆனால் சின்னதாக சொல்லிடுறேன். ஆஸ் அ யங் கேர்ள் எங்கள் அம்மா வந்து ஒரு சிங்கர் ஷரணிதா. ஸோ ஒரு சிங்கருக்கு ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது கல்ச்சர்ட் வாய்ஸ், அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அப்படி இருக்கும். ஸோ ஆஸ் அ யங் கேர்ள் சில பேருக்கு டேலண்டட் நேச்சுரல் டேலண்ட்டாகவே வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் பேசுகிறச்சு. ஆஸ் அ யங் கேர்ள் எனக்கு இல்லை போல இருக்குது. அம்மா ரொம்ப தொண்டையாக இருந்தது, ஏன் பொண்ணு இப்படி பாடவே முடியாமல். வயலின் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, எந்த ஒரு சாங் நீங்கள் கொடுத்தாலும் ஒரு சின்ன வயசுலேயே என்னால் அதை ஸ்வரப்படுத்தி வாசிக்க முடியும். எப்படின்னா இப்போது காதலே காதலே அப்போது அந்த பாட்டு வரல, இப்போ சொல்கிறேன் அதுக்கு உதாரணமாக. அந்த பாட்டை யாராக பாடினா அதை நான் உடனே கமபா கமபா அப்படின்னு நான் சொல்ல முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு குவாலிட்டி ஒரு வயலினிஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் அக்கம்பெனி நிறையா பண்ணுவோம். ஒரு வோக்கலிஸ்ட்டையோ ஒரு ஃப்ளூட்டிஸ்ட்டோ ஒரு வீணா பிளேயரோ இல்லை சினிமாலையோ. ஸோ ஒருத்தர் சொல்கிற விஷயத்தை ஈஸியாக கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை என்கிட்ட இருந்ததுனால வயலின் எடுத்தாங்க. ஆனால் போக போக வயலினுக்கு பாட்டு பாடுறது ரொம்ப அவசியமாக போச்சு. ஃபர்ஸ்ட் லேர்ன் டு சிங்னு அப்படி குருஸ் ட்ரெயின் பண்ணதுனால வாய்ஸும் மாறி எடுத்து போல இருக்கு. நீங்கள் பேசுகிறதே ஆக்சுவலாக வந்து பாடுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஏன் வந்து அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அதுதான் சொல்லணும். இப்போ ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ இல்லை அந்த ஃபெசிலிட்டி. ஓகே, நீங்கள் வந்து பேசுறது வந்து ஃப்ராக் வந்து பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, கட்ட தண்ணி இட் இஸ் டு பி க்ரோக்கிங் அப்படின்னா. பிகாஸ் ஒரு வாய்ஸ் தான் ஒரு கிளாரிட்டி இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு 2-3 தொண்டை சேர்ந்து பேசுகிற மாதிரி ப்ராபப்ளி நான் அப்போ ரொம்ப கத்தி பேசியிருப்பேனா இருக்கும், இருக்கலாம். மேபி ஐ வாஸ் பாட வேண்டாங்கிற ஒரு ஃபீலிங் இருந்திருக்கலாம். ஐ ஹாவ் நோ ஐடியா. அது ஸ்மால் கேர்ள் எனக்கு நிஜமாகவே ஞாபகம் இல்லை. அம்மா சொல்லி தான் ஞாபகம். பட் அது ஒரு அட்வான்டேஜாகவே நான் எடுத்துட்டேன். ஏன்னா இல்லை வெறும் பாட்டு தான் பாடியிருப்பேன், இப்போ பாட்டும் பாடுறேன் வயலினும் வாசிக்கிறேன். ஸோ உங்கள் வாய்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ டப்பிங்கெல்லாம் வந்து கூப்பிட்ருக்காங்க. நிச்சயமாக டப்பிங்னு நான் போனதில் நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். டப்பிங்குங்கிறதுக்கு ஒரு ஐ திங்க் மோர் டைம் ஹேஸ் டு பி ஸ்பெண்ட். அவர் ஆல்சோ அது நான் போய் இந்த ஆடிஷன்லாம் கொடுத்ததில்லை. பட் அது சான்ஸ் வந்தால் நிச்சயமாக பண்ணுவேன். ஐ வுட் லவ் டு டூ இட். நீங்கள் வந்து ஒரு குளோபல் ஆர்டிஸ்ட், டெல் அவீவ், ஸ்பெயின் போய் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ மியூசிக் வந்து லாங்குவேஜ் இல்லைங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணம். நிச்சயமாக அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்ன மாதிரி பாடல்கள் வாசிப்பீங்க? தமிழ் பாடல்களாக இருக்குமா, இல்லை ஹவு இட் வில் பி? ஸோ வென் யூ கோ அப்ராட், அது எப்படின்னா பீப்புள் தேர் ஆர் ஸோ ஓப்பன் டு இண்டியன் மியூசிக். இப்போ இண்டியன் மியூசிக்கை அவங்க வெறும் ஒரு உணர்வாக பார்க்குறாங்க. they don't see it as the music, they don't see it as a culture, they just see what kind of an emotion it is bringing to them. And avaloda and the fast paced life la avaloda enna solradhuna, they feel that nammaloda music oru shanti kudukudhu and they feel so comfortable with that. So they just experience our music with an open heart. That is a very beautiful, amazing experience for me. Nice. Shankar Mahadevan Academy la curriculum coordinator இருக்கீங்க. curriculum coordinator na what is it ma'am actually? Okay, இப்போ மியூசிக்னா ஒரு சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு நம்ம படிக்கணும்னா சிலபஸ் ஒன்று வேணும், ஸ்கூலில் நம்ம இப்போது படிக்கிற மாதிரி. ஸோ மியூசிக்கை நம்ம ஒரு சப்ஜெக்டாக எடுத்து ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். சங்கர் மகாதேவன் அகாடமி இஸ் அ யூனிவர்சிட்டி ஆஃப் மியூசிக். ஸோ யார் இப்போ ஸ்கூல் சேர்றாங்களோ எல்கேஜி மாதிரி 0 கிளாஸ் ப்ளே ஸ்கூல் மாதிரி சேர்ந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வேறு நீங்கள் படிச்சேன்னா அந்த அகாடமியில் நீங்கள் ஒரு சிங்கராக ஒரு மியூசிஷியனாக வெளியில் வரலாம். அதுதான் ஐடியா. அது நம்ம எப்படி ப்ரோக்ரெஷன் காமிக்கிறது, அதுக்கு நம்மளுக்கு சிலபஸ் வேணும், கரிக்குலம் வேணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் இது படிப்பீங்க, செகண்ட் இயரில் இது படிப்பீங்க. அந்த ஃபஸ்ட் இயரோட லெசன்ஸில் 1 மந்தில் இது 1 மந்தில் இது அப்படின்னு பிரேக்கப் பண்ணி கரிக்குலம்னு பேர் அதுக்கு. அது பண்ணது நான், அதனால என் பேர் கரிக்குலம். ஸோ ஒரு பேசிக்கலி மினிமம் யூ நீட் இஸ் 7 years ஆஃப் ஸ்டடிங் மியூசிக். அதில் நீங்கள் இன்னும் சீக்கிரமாக ப்ராக்டிஸ் பண்ணினா யூ கேன் மேக் இட் இன் 5 years. பட் 7 years வித்தவுட் ஃபெயில் வேணும். டு பி ரியலி குட் 10 years. ஆமாம், ஸ்கூலுக்கு நீங்கள் 10 வருஷம் படிக்க மாட்டிங்களா? 5 years to 10 years, 15 years, அதே தான் 10 years. பட் கரெக்ட், அது வந்து கரெக்ட். ஸ்கூலில் படிக்கும்போது மட்டும் அவ்வளோ படிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. மியூசிக்கு பொறுத்தவரை தான் அப்படி ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வருது, எவ்வளோ நாள் ஆகுங்க? யாரா ஸ்கூல் சேர்றச்சே எவ்வளோ நாள் ஆகுங்க 10ஆம் கிளாஸ் வரத்துக்குன்னு கேட்குறோமோ? இல்லை 10ஆம் கிளாஸ் வேறு ஒரு வருஷமாக படிக்கிறோம். அப்படிங்கிற ஒரு சிலபஸ்க்கே எப்படின்னா மியூசிக்கு இன்னும் நிறையா கொடுக்கணும். பட் 10 years டு கெட் டு சர்டன் லெவல் வேணும் டெஃபினெட்லி. சங்கர் மகாதேவன் சார் வந்து லைக்
you a global artist? Oh, he's an absolutely amazing international artist. ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் என்னெல்லாம் adjectives வச்சுருக்கீங்களோ எல்லாம் அவருக்கு பொருந்தும். அவர் பாடின பாடல்களில் வந்து உங்கள் ஃபேவரட்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஐயோ எது ஃபேவரட் இல்லை. அவர் ஃபஸ்ட்டு வராக நதிக்கரோரம் எனக்கு பிடிக்கும், என்ன சொல்ல போகிறாய், அப்புறம் உன்னை காணாத. அவர் பாடின எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும். தண்ணியே தனந்தனியே. There is no song that I don't like of Shankar Mahadevan ji. Breathless is one of my total favorites. எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் பாடிட்டீங்க அவரோடா? ஓ, வராக நதி கரோரம் ஒரே ஒரு பார்வையை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன், கனாவாய் ஓடி மறைஞ்சேன், கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியே உறுத்தும், காணாத உன் உருவம் கண்ணுக்குள்ளே இனிக்கும், கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது. ஓ, அப்புறம் அவர் தான் பாடணும். Talking about your marriage with Mr. Abhishek Shankar sir, நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல, அவரும் ஒரு நடிகர் தான். ஸோ ரெண்டு பேருமே கலை உலகத்தில் இருக்கிறதுனால என்னென்ன விஷயம் வந்து ஈஸியாக இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்? மேரேஜே டஃப் தான். எது கேட்குறீங்க இப்போது? என்ன ஒரு கலைஞரும் ஒரே வீட்டில் இருக்கிறது நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் அதே அட்வான்டேஜஸாகவும் இருக்குது. இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா we don't see each other. We have very different timings. நைட் ஷூட்டிங் அப்படின்னா எனக்கு ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்கும், இல்லை நான் I'll be traveling, he'll be traveling. So we don't get to spend time. இப்போ ஒரு ஃபேமிலினா கார்த்தால வெளியில் போயிட்டு சாயந்தரம் வருவாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப் கிடையாது இங்கே. We are all working at different time zones actually. சம்டைம்ஸ் நான் அமெரிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தேன்னா நான் கார்த்தால 3 மணிக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருப்பேன். ஸோ திங்ஸ் லைக் தேட். ஸோ அதை நீங்கள் டிஸ்அட்வான்டேஜாக பார்த்தா டிஸ்அட்வான்டேஜ். அதில் அட்வான்டேஜ் என்னென்னா நாங்கள் பார்த்துக்கிறதே இல்லை. ஸோ நாங்கள் பார்த்துக்கிறச்சு நிறைய பேசணும். ஸோ அதனால் எங்கே நாங்கள் போனாலும் ஒரு பார்ட்டியில் நாங்களே தான் பேசிகிட்ருப்போம். ஸோ நீங்கள் ரொம்ப காதில் இருக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. நாங்கள் பார்த்தே பல நாள் ஆகுது, என்ன we are catching up on what we are doing அப்படின்னு. ஸோ அதே அட்வான்டேஜாகவும் பார்க்கலாம். பட் I think it is more advantageous because we both understand the fact that an artist cannot be static. ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் எப்போவுமே இருக்க முடியாது. எப்போவுமே சந்தோஷமாக, எப்போவுமே வரியோட இல்லை. we keep moving with the times and it is easy for me. எப்படி ஆனால் மீட் பண்ணுங்க ரெண்டு பேரும்? அது நீங்கள் அவர்கிட்டே கேளுங்க, அதுதான் பெஸ்ட்டு. அவர் பயங்கர ஸ்டோரி டெல்லர். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் சொல்கிறதோட. அப்போ நான் இது கேட்கலான்னு நினைக்கிறேன், லவ் மேரேஜ் இல்லை அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ் தான். ஆனால் யார் லவ் பண்ணாங்க நீங்கள் அங்கேயே கேளுங்க. நாங்கள் டீட்டெயிலாக கேளுங்க. அவர் அப்படியே ஸ்கிரிப்டோடு பேசுவார். ரெண்டு பேருமே மும்பையில் வந்து ஜி வந்திருக்கீங்க. ஆமாம், அது பாருங்க ஜினே வந்துருக்கு. ஆமாம் ஆமாம், நீங்கள் நிறைய ஹிந்தி பேசுவேன். ஆமாம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் மும்பையிலே பிறந்து வளர்ந்ததுனால ஹிந்தி தான் நிறைய கான்வர்சேஷன் எங்களுக்கு. தமிழ் கொஞ்சம் கம்மி தான். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் தமிழ் கற்றுன்ட்டேன். ஆனால் அந்த அளவுக்கு தேர்ச்சி கிடையாது. ஹிந்தி, இங்கிலீஷ், மராட்டி ரொம்ப நல்லா பேசுவேன். அவர்கிட்ட வந்து உங்களுக்கு பிடிக்காத குவாலிட்டி, ரொம்ப இரிட்டபிள் குவாலிட்டி அப்படின்னா வந்து எது சொல்வீங்க அவர்கிட்டயா? நிறைய இருக்குது. ரொம்ப வேணுமா, கொஞ்சம் வேணுமா? நீங்கள் எவ்வளோ நாள் சொல்லுங்கள். ஓகே, இரிட்டேட்டிங் குவாலிட்டின்னு அது பொதுவாக எல்லோரும் வீட்லேயும் நடக்குது தான். வெட் டவலில் பெட்டில் போடுறது, டோன்ட் க்ளீன் அப் ஆஃப்டர் ஹிம்செல்ஃப், அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. லைட் ஃபேன்ஸ்லாம் போட்டுட்டு போய்ட்டுறது, அதுக்கு பின்னால் ஒருத்தர் சுற்றிட்டே இருக்கணும் அவருக்கு 24 hours. அது ஒரு நிமிஷம் தானே ஆகும் அப்படின்னா இட் டசன்ட் ஒர்க். தட்ஸ் வாட் an artist is, what I'll say. ஞாபகம் இருக்காது, வேறு ஏதோ யோசிச்சுட்டு வெளியில் போயிடுவோம். பட் நான் அப்படி இல்லை, கொஞ்சம் மெட்டிகுலஸாக பார்ப்பேன். பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, இரிட்டேட்டிங்காக இருக்கும். பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட இருந்தால் பிடிச்ச விஷயம்னா ஐ திங்க் ஹீஸ் a very good father. He takes great care of our son and many times I think he makes up for my loss. நான் இல்லாத டயத்துக்கு அம்மாவாகவும் அப்பாவும் ரெண்டுமே அவர் இருக்கிறது ஐ திங்க் இஸ் a big blessing for my son. ரெண்டு பேத்துக்கும் வந்து சப்போஸ் இன் கேஸ் குவாரல் வரும்போது அது வந்து எவ்வளோ நேரம் கழிச்சு சரியாகும், எவ்வளோ டைம் எடுக்கும், இல்லை சீக்கிரமாக சரியாகும்? ஆமாம், இல்லை நாங்கள் குவாரலுக்குன்னே ஒரு டைம் நாங்கள் ஒதுக்கி வச்சுருவோம். இட்ஸ் கால் த காரல், நாட் குவாரல். காருக்குள்ளே நடக்கிற குவாரலை காரல் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ we don't like to argue in front of my son. We have not done that. அதனால் எதாக இருந்தாலும் அவரை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வர அந்த ஒரு 10 minute டிரைவுக்குள்ளே நாங்கள் முடிச்சிருவோம்.
எது இருந்தாலும் அந்த 10-minute ட்ராக்குள்ளே அந்த காரோட அது முடிஞ்சிட்டு கார்லேருந்து வெளியில் இறங்கினா we are back to normal. So it's called a carl. நீங்கள் வந்து ஒரு வயலினிஸ்ட், அவர் வந்து ஒரு சினிமா நடிகர். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து சினிமா ஃபாலோ பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்க. ஆமாம். அப்போ வந்து உங்ககிட்ட வந்து நீங்கள் அபிஷேக் சாரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது கோவமாக வருமா, இல்லை வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட் நிறைய பேர் சினிமா தான் பார்ப்பாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க முடியும்? அஃப்கோர்ஸ் நேச்சுரலாகவே புரிஞ்சுக்க முடியும். இட் இஸ் அ மாஸ் அப்பீல் தானே. சினிமாங்கிறது இஸ் மென்ட் ஃபார் த மாசஸ். கிளாசிக்கல் மியூசிக் அதுக்கு பேரே கிளாசிக்கல் தானே. இட்ஸ் மென்ட் ஃபார் அ சர்டன் கிளாஸ். ஸோ அன்லெஸ் யூர் ரிஃபைன்ட் அண்ட் ஃபைன் டியூன் டு லிசனிங் டு கர்நாடிக் மியூசிக் எவ்வளோ பேர் இருப்பாங்க. பட் இப்போது அது இட் இஸ் கிராசிங் அவுட் பேரியர்ஸ் மோர் பிகாஸ் ஆஃப் த social media and the media. I think when it comes to cinema goers go to the theatre, watch Netflix Prime videos appdi dhaan thavara. I think YouTube and Facebook and Instagram has made every musician accessible just as a cinema artist. So popularity portha veriki I think it is just the same, but how can you even match cinema? I don't think anybody tries to. அபிஷேக் சார் வந்து மியூசிக்கெல்லாம் வந்து அவர் தெரியுமா, இல்லை கவனிப்பாரா? ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கிறது, பாடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்குமா? உண்டு நிச்சயமாக உண்டு. பட் அவர் மியூசிக் ஒரு முறையாக கற்றுக்கல. பட் நல்லா பாடுவார். நாங்களும் சேர்ந்து நிறையா பாடுவோம். ஆனால் ஜஸ்ட் அமெச்சரிஷ், ஐ மீன் ஒரு ப்ரொஃபஷ்னலாக அதை நாங்கள் கொண்டு வரல. மேபி இப்போ நீங்கள் சொன்னப்புறம் மேபி வி ஷுட் கட் அ சிங்கிள். கம்மிங் பேக் டு யுவர் சைல்ட்ஹுட் டேஸ், நீங்கள் வந்து ஜோசியம் எல்லாம் கூட வந்து ஏதோ கற்றுருக்கீங்க, கற்றுக்க போனீங்க, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களே? இதெல்லாம் யாரை சொன்னாங்க உங்களுக்கு? வந்து ரிசர்ச் பண்ணி ரிசர்ச்சில் வந்திருக்காது இந்த விஷயம். இது யாரா சொல்லி இன்சைடர் சொல்லியிருக்கேன் நான். இது ஜோஷியங்கிறது ஐ வாஸ் ஆல்வேஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் அஸ்ட்ராலஜி. ஸோ அதை எங்கள் அப்பா நல்லா பார்ப்பார். தட் இஸ் ஹி ஹேட் திஸ் டேலண்ட் டு சி ஹாரோஸ்கோப்ஸ். அண்ட் அவர் எனக்கு சொல்லித்தர மாட்டேன்ட்டார். அந்த கோவத்தில் நானே புக்கெல்லாம் வாங்கி படித்து மேட்ச் பண்ணி அது ஒரு ஃபேஸ் இன் யுவர் லைஃப். வென் யூர் இன் காலேஜ் ஜோஷியம் ஹாரோஸ்கோப்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அது பண்ணேன். ஆனால் என்னோடய என்ன குவாலிட்டினா எதை பண்ணாலும் முழுமையாக பண்ணுவேன். தட் இஸ் 100% அதை நான் பண்ணி ஆஃப்டர் தட் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தென் ஐ டிசைட். ஸோ ஐ டிட் குவைட் அ லாட் இன் அஸ்ட்ராலஜி. அண்ட் தென் ஐ செட் இவரை கல்யாணம் பண்ணப்பறமா இப்போ எதுக்கு தேவை அப்படின்னு விட்டாச்சு. அவ்வளோதான். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஆமாம். இல்லை ஃபுல்லாக நான் படித்தேன். ஐ மீன் ஐ கேன் ரீட் அ ஹாரோஸ்கோப் ப்ராப்பர்லி, ஐ கேன் மேட்ச் ஹாரோஸ்கோப்ஸ் எல்லாமே உண்டு. பட் இப்போது அது பண்ணுறது கைரேகையில் மேட்ச் ஆஃப் ஹாரோஸ்கோப், தட் இஸ் ஜாதகம் அப்படிங்கிற நாங்கள் எழுதுறோம்ல, அதை நான் படிப்பேன். எஸ், ஐ நோ டு ரீட் த லாங்குவேஜ் ஆஃப் ஹாரோஸ்கோப்ஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங். கலைமாமணி அவார்டுக்கு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹவ் ஹாப்பி ஆர் யூ? வெரி வெரி ஹாப்பி. ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் மோர் தென் எனி திங் ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு அங்கீகாரம் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு கிடைச்சாலே இட் ஃபீல்ஸ் தட் நம்ம பண்ணது ஏதோ கரெக்டாக பண்ணியிருக்கோம். அண்ட் பீப்புள் டோன்ட் கெட் இட். எவ்வளோ பேருக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ நீங்கள் மெனி பீப்புள் ஆஸ்மி உங்களுக்கு இது ரொம்ப சீக்கிரமாகவே வந்திருக்கணுமே, இது இவ்வளோ லேட்டாக கொடுத்துருக்காங்களேன்னு. எதுவுமே கிடையாது. நீங்கள் லேட்டாக வந்தால் கூட லேட்டஸ்ட்டாக வரும் அப்படின்ற மாதிரி தான் அது. இட்ஸ் எப்போ கிடைச்சாலும் தட் இஸ் அ ப்ளெஷர் தான். கவர்மெண்ட் இஸ் டெல்லிங் யூ எஸ் பத்மா வி ரெக்கக்னைஸ் யூ, நீங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க, வி ஆர் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அப்படின்னா ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நான் அந்த அவார்டை டெடிகேட் பண்ணுறேன். எங்கள் அப்பா அம்மா அப்புறம் என்னோடய குருக்கு. அவள் பட்ட பாடுக்கு நான் கொடுக்க முடிஞ்சது இவ்வளோ தான். ஆக்சுவலாக நானுமே கேட்கணும்னு நினச்சேன், முன்னாடியே கிடைச்சிருக்க வேண்டியதா அப்படின்னு யோசிச்சிங்களா? இல்லை, ஆக்சுவலி நான் எதுவுமே அப்படி யோசிக்கிறது இல்லை. ஐ லிவ் மோர் இன் த நவ் அண்ட் ஐ எம் அ வெரி ஹாப்பி பர்சன் அதர்வைஸ் இட் செல்ஃப். நான் இது வரலையே, இது கிடைக்கலையே, ஐ நீதர் கம்பேர் மை செல்ஃப் டு எனிபடி, நாட் டு ஐ ஃபீல் தட் சம்படி ஹேஸ் கான் அஹெட் ஆஃப் மீ. இஃப் தே ஹவ் கான் ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு எப்போ எது கிடைக்கணுமோ அது அப்பப்போ கிடைக்கும். அது மட்டும் ஐ லவ் ரஜினிகாந்த் சர்ஸ் டயலாக். எது யாருக்கு கிடைக்கணுமோ அது கடைசியே தீரும், அது தடுக்க முடியாது. எது கிடைக்காதோ நீ நின்னா கூட ஒன்றும் கிடைக்காது. அந்த மாதிரி தான் அது. ஸோ ஐ திங்க் வை வரி அபவுட் இட். வரதை ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. இஃப் யூ டோன்ட் வாண்ட் இட் யூ கேன் ஆல்வேஸ் சே இட், பட் ஐ டோன்ட் நோ எனிபடி ஹூ கேன் சே தட். இப்போ வந்து பெண்களின் பாதுகாப்பு, விமன் சேஃப்டின்றது வந்து டாக்ட் அபவுட் இஷ்யூவாக இருக்குது. சினிமாவில் மட்டுமே இல்லை, பாலிட்டிக்ஸில் இருக்குது, எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து அது இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம எந்த மாதிரியான வேர்ல்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறீங்க? யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் கோயிங் ராங்? ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஒன்லி பெண்களோட சேஃப்டி. ஐ திங்க் இட் இஸ் சேஃப்டி ஆஸ் அ இஷ்யூ இட் செல்ஃப். And I am very lucky that I am staying in a city like Chennai, and I consider
Chennai, one of the safest cities in India and probably more safe even in the world. நீங்கள் பாக்கி வேர்ல்டோட சிட்டிஸ் பார்க்குறச்சு சென்னையில் நான் கச்சேரி முடிஞ்சு so many times I've driven alone late 11:30 12 வரச்சு. There is nobody who stops you on the road. There's police everywhere and so safe, that feeling. I can't say the same thing about North India. I also think because Chennai is a smaller city and it is well lit. And North India la na Delhi la travel pannichu, you can see that there are vast expanses of land without any lighting. Anga oru ee kaakavum kediyadu. So நீங்களும் அந்த கார் டிரைவரும் மட்டும் தான் இருப்பீங்க. One of us even goes, the rest is to be stranded. So the next 100 miles there's nothing. அப்படிங்கிற இருக்கிற விஷயம் இங்கே இல்லை. ரொம்ப ஹைவேஸ் மட்டும் தான் இருக்குது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் வெரி வெல் டன். சவுத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ப்ரிட்டி சேஃப். அண்ட் சேஃப்டி இஷ்யூ அப்படிங்கிறது ஐ திங்க் இட் இஸ் we have to give this idea from the very child. இப்போ என்னோட பையனுக்கு இட்ஸ் நாட் only a girl or a boy, it's not a gender thing. As a young boy அவனுக்கு அப்போவே சொல்லி கொடுத்தாச்சு, if someone even tries to touch you and you're uncomfortable, நீ please tell them don't touch me, I'm uncomfortable. நீ அதுக்கு பற்றி நீ you shouldn't get scared. My son is very chubby, so யார் பார்த்தாலும் அவனை இப்படி கிள்ளுவாங்க. ஸோ அவன்கிட்ட உடனே ஒரு 3 வயசாகவே அந்த வேர்டு அன்கம்ஃபர்டபுள் அவனுக்கு சரியாக சொல்ல வராது. யார் பக்கத்தில் வந்து தொட்டாலும் ஐம் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்றான். ஸோ அது மாதிரி ஐ திங்க் இஃப் யூ டீச் தெம் தட் ஃபீல், டோன்ட் பி ஸ்கேர்ட். ஃபியர் தான் இதுக்கு ஐ திங்க் ரூட் காஸ். எப்போ ஒரு குழந்தைக்கு தெர் இஸ் நோ ஃபியர் டு கம் பேக் அண்ட் சே அம்மா இப்படி நடந்துச்சு, எனக்கு இது பிடிக்கல, இது சரியா தப்பா அப்படிங்கிறது, அப்படி இருந்தால் நம்மளால் we can help so much more. So I think at school levels itself அந்த ஃபியருங்கிறது நம்ம எடுத்துட்டோன்னா we will have a really safe world. Talking about upbringing, நீங்கள் வந்து அதை பற்றி பேசியிருக்கீங்க. ஸோ நீங்களும் சரி அவரும் சரி கலை உலகை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் நிறைய அம்மா அப்பாக்கள் வந்து படிக்கணும், படித்து அந்த ஃபீல்டில் போகிறது வந்து இன்னும் மதிப்புக்குரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து நீங்கள் எவ்வளோ கான்ட்ராடிக்டரியாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை அவங்க சொல்கிறது சரிதாங்க? அது நீங்கள் சொல்கிறது ஐ திங்க் ஒரு 20 வருஷம் முன்னால் வாஸ் அ ரைட் திங். அப்படி பார்த்தாலும் நான் கூட அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியில் தான் பிறந்தவ. ஸோ அப்பா இஸ் அன் என்ஜினியர், அம்மா இஸ் அ பேங்கர். அவங்க நினச்சது என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது செக்யூரிட்டி ஒரு பொண்ணுக்கு. அப்போது யோசித்தது வெறும் எஜுகேஷன் தான். தட் வாஸ் தி ஒன்லி அவைலபிள் சோர்ஸ். ஸோ படிக்காமல் நீங்கள் வெறும் மியூசிஷியனாக இருந்தால் சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு கான்சர்ட் வரல, how will you earn your livelihoodங்கிற ஒரு இடத்துக்கு தான் எஜுகேஷன் வந்தது. அப்படி பார்க்குறச்சு ஐ எம் ஆல்ரெடி அ மாஸ்டர்ஸ் இன் மியூசிக், பிஏ மியூசிக், மாஸ்டர்ஸ் இன் மியூசிக். ஐம் டன் மை காஸ்ட் அக்கௌண்டன்சி, ஐம் அ காமர்ஸ் கிராஜுவேட். இதெல்லாமே எங்கள் அப்பாக்காக படித்தது. அப்பா வாஸ் ஸோ அஃப்ரேட் தட் தனியாக நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு. பட் இந்த காலம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் ஹஸ் சேஞ்ச்ட். யூ கேன் சூஸ் அண்ட் பி த பெஸ்ட் இன் யோர் ஓன் ப்ரொஃபஷன், whatever you choose. If my son decides not to do anything with his education, he can start a company and say I am supplying household help. அது ஒரு பிஸ்னஸாக வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் ஹவுஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லையே, அதுக்கு நீங்கள் போய் என்ஜினியரிங் படிக்கணும்னு அவசியம் இல்லை. யூ ஜஸ்ட் நீட் டு நோ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ avenues is so much more, and I think the children are living in a beautiful world now. That's what I tell everybody. You have a choice unlimited. நீங்க எதை எடுத்தாலும் career எடுக்கலாம். You want to speak nicely, you can smile well, you can be a compere, you can be on the TV, you can be in the YouTube, you can do whatever you want. அதுக்கு there is not one avenue. முந்தி ஒரே ஒரு தூர்தர்ஷன் தான் இருந்துச்சு, அப்புறம் எவ்வளோ சேனல்ஸ் வந்து. இப்போ இன்டர்நெட் இஸ் லைக் opened out the world. You can do it anywhere and people can see it anywhere in the world. கம்மிங் பேக் டு மியூசிக் மேம், இப்போ வந்து ஒரு பாடல் நாங்கள் வந்து கேட்குறோம் அப்படின்னா யார் பாடியிருக்கா அப்படின்னு தெரியும், இல்லை மியூசிக் டைரக்டர் அப்படின்னு தெரியும். பட் உங்களை மாதிரி வயலினிஸ்ட், பியானிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியறது கிடையாது. ஸோ அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா, இல்லை வந்து தட் இஸ் பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ்? அது கஷ்டமாக இருக்கிறவங்க யாருன்னா பீப்புள் ஹூ ப்ளே பிஹைண்ட் த சீன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அகெயின் ஐ ஹவ் பீன் வெரி ஃபார்ச்சுனேட் பிகாஸ் ஐ எம் இன் த ஃப்ரண்ட் லைன். ஸோ நான் எம் அ பெர்ஃபார்மிங் மியூசிஷியன் ஹூ பிளேஸ் ஆன் த ஸ்டேஜ். ஐம் அ live performer. I also do film recordings, I also play background scores, I also play jingles. So when my work is seen, it is seen as ivlola ore orthar pandranga. So I have been one of the very lucky few. But for the people who are doing it in the back scene, I think they do get recognized a little late. And now, of course, again I'm telling you the same thing because internet has opened out. People have started noticing all that now. Earlier it was very difficult. We know so many great musicians who have not really been honored because
they were not seen. ஸோ நீங்கள் வாசிச்ச எந்தெந்த பாடலுக்கு வாசிச்சிருக்கீங்க ஃபிலிம்ஸ்லையா? ஸோ ஃபிலிம்ஸில் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் நிறையா வாசிச்சிருக்கேன். சங்கர் எஹ்சான் லாய் சாரில் பண்ண மிர்சியா ஃபிலிம்க்கு வாசிச்சிருக்கேன். அண்ட் தென் ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ் வித் டைரக்டர் அச்சு ராஜாமணி. இப்போது லேட்டஸ்ட்டாக டிஎஸ்பி சாரோட F2ங்கிற ஒரு தெலுங்கு சூப்பர் ஹிட்டில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் வாசிச்சிருக்கேன் அண்ட் ஒரு 2 சாங்கும் வாசிச்சிருக்கேன். அவரோட சாங்ஸில் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வாசிச்சிருக்கேன். அண்ட் கார்த்திக் ராஜா சருக்கு வாசிச்சிருக்கேன், பாடியிருக்கேன். ஹாரிஸ் ஜெயராஜ் சருக்கு வாசிச்சிருக்கேன் அன்னியன் படத்தில். நிறையா இருக்குது. அண்ட் இட் கீப்ஸ் கம்மிங். ஜிங்கிள்ஸ் நிறையா வாசிச்சிருக்கேன், ஆட்ஸ். உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்னா இளையராஜா சார். இளையராஜா சார் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அவர். அஃப்கோர்ஸ் ஒரு ஃபேவரட் சொல்ல முடியாது. எவ்ரிபடி ஹேஸ் அ லவ்லி டேக். ஐ லவ் த வே ரெஹ்மான் சார் பிளெண்ட்ஸ் modern and tradition together, but supreme music director அப்படினா I think it is இளையராஜா sir. There is, I don't, ஒரு நாளைக்கு if you ask me உங்களுக்கு ஏதாவது விஷ் இருந்ததுன்னா one day inside the brain of இளையராஜா sir அப்படின்னு எனக்கு தோணும். இப்போ நிறைய பாடல்கள் வந்து ரீமேக்லாம் பண்ணுறாங்க. சில பேர் வந்து அது ஒத்துப்பாங்க, நல்லா தானே இருக்குது அப்படின்னா, சில பேர் வந்து they really condemn it, அது எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி. உங்களோட ஒப்பீனியன் என்ன? Anything is it's always has to change. Life cannot be static, nor can music. பழசு தான் புதுசாக வருது. என்ன சொல்கிறது, ஃபேஷன்லேருந்தே அப்படி தானே. மிந்தி இருந்த ஃபேஷன் தான் வருது திருப்பி. ஸோ இட் கம்ஸ் வித் அ பெட்டர்மெண்ட். ஸோ மிந்தி இருந்தது அந்த சாங்கு வாய் நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டரை கேட்டாலே அதே பாட்டை இது இன்னும் பண்ணியிருக்கலாம் நல்லா அப்படின்னு அவங்களுக்கே தோணும். That is what is the start of remixing தோணுது. When I try to better myself. So I think it's a lovely trend and it is good because illata the current generation loses out on so much. அந்த பழைய காலத்து பாட்டு கேட்காம அந்த மாதிரி புது ரீமிக்ஸ் கேட்டதுனால அந்த பழைய போய் கேட்குறாங்கல்ல. I think it's a good trend. So for you it's a lovely trend. Yes. Nice. And coming back to Sir Abhishek sir, கண்டிப்பாக வந்து அவர் வந்து சினிமாவில் இருக்கிறதுனால வந்து உங்களையுமே வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக கேட்டிருந்துருக்கலாம். பட் நீங்கள் ஏன் சினிமா இல்லாமல் ஒதுங்கி தனியாக இருக்கலாம்? ஒதுங்கிலாம் இல்லைண்ணா, இல்லை ஒதுங்கி இல்லை. I think it's a little misconception that if you are married into a cinema family உடனே அப்படியே க்யூவில் டிரெக்டர்ஸ் நின்று வாங்க வாங்க அடுத்த படத்தில் நடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. I think that is because you look little attractive. பட் சினிமாவில் நீங்கள் you want to make a mark அப்படின்னா first thing I think you should understand is you need the talent to act. Your looks come second only. Looks don't come first. We think because we see it as a visual, but அப்படி இருந்ததுன்னா ஓம் பூரிங்கிற ஒரு ஆக்டரால், நவாசுதீன் சித்திகியால், so many people that we know, நானா பாட்டேக்கர் சார், நீங்கள் if you see them you don't think they are the most handsome people, but they are the most amazing actors we have. So ஆக்டிங்கிறது ஐ திங்க் இட்ஸ் லைக் த பேஷன். எனக்கு மியூசிக் எப்படி வந்ததோ அது உள்ளேருந்து வரணுங்க. அது சும்மா அழகாக இருக்கிறதுனால ஆக்டர் ஆகிட முடியாது. இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் அந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு வந்ததும் இல்லை ஜஸ்ட் பிகாஸ் ஐம் அன் ஆக்டர்ஸ் வைஃப். ஐ திங்க் எவ்ரிபடி நோ அண்ட் ரெஸ்பெக்ட் மீ தட் பிகாஸ் ஐ எம் அபீஸ் வைஃப். பட் உங்களுக்கு வந்து ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி தினம் நடிக்கிறது வீட்டில் தானே அதுதான் பண்ணுறேன். வித்தவுட் ஸ்கிரிப்ட் ரைட் நடிக்கிறது நான் வீட்டில் தானே. யாரும் எதுவும் சொல்ல முடியாது. டயலாக் எந்த ஸ்க்ரீன் பிளே எந்த அங்கே அப்படியே நான் பின்னி பெடல் எடுத்துருவேன் நடிக்கல. அப்போ நீங்கள் தானே சொன்னீங்க பிசாசுன்னு. மெயின் பிசாசே நான் தாங்க வீட்டில். அதை வச்சு தான் பூரா படமே எடுத்திருக்காங்க. கார்த்திக் ராஜா சார் மியூசிக்கில் ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க. ஆமாம், அது என்ன பாட்டு? ஸோ கார்த்திக் ராஜா சார் மியூசிக்கில் ரெட்டை சுழின்னு ஒரு படம் வந்தது. அது என்ன ஸ்பெஷல்னால் அதில் 2 மிகப்பெரிய டைரக்டர்ஸ் பாலச்சந்தர் சார் அண்ட் பாரதி ராஜா சார் 2 பேர் நடிச்சிருக்கார். அந்த பாட்டில் படத்தில் ஓப்பனிங் சாங்கிறது நான் பாடியிருக்கேன். அஞ்சலி ஹீரோயின் அவங்களோட ஓப்பனிங் சாங் பம்பர காத்து அப்படின்னு ஒரு பாட்டு அதில் நான் பாடியிருக்கேன். 2 lines. I don't remember the lyrics. தரன அடபம்பம் பம்பர காத்து தரடா அப்படின்னு ஆரம்பிக்கும். ரொம்ப வருஷமாச்சு. I don't remember, sorry, but it was a very very lively and peppy song. Thank you so much for your time, ma'am. It was a pleasure meeting you. Thanks a lot. Thank you. I'm sure you're going to like my interview. Please like, share and comment. And don't forget to hit the subscribe button. Talks of Cinema.